My dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். IPL 2024ஓட கேப்டனா மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து எடுத்தப்பயே நம்ம சொன்னோம் டெஃபினெட்லி அவரை கேப்டனா மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாமல் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னைக்குமே மும்பை இந்தியன்ஸ் ஒரு லீகசியை கண்டினியூ பண்றதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் வகிச்சிருக்கு. எப்படி சச்சின் டெண்டுல்கர்ட்டேந்து ஒரு ஹர்பஜன் சிங்குக்கு கேப்டன்சி போயிட்டு அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங்க்கு வந்து அதுக்கப்புறம் அதை ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணாரோ அதே மாதிரி ஃபியூச்சருக்கு ஹர்திக் பாண்டியாவை நாங்கள் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க. எஸ் டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸுக்கு 5 வாட்டி கப் வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மா கேப்டன்சி பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். ஏன்னா அடுத்த ஒரு சில வருடங்களுக்கும் அவர் தான் கேப்டன்சி பண்ணுவார், அவர் தான் அந்த டீமை லீட் பண்ணுவார், அந்த லீகசியை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இது ரோஹித் சர்மா அக்செப்ட் பண்ணி நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி பேசியிருப்பாங்க, அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எப்படி கேப்டன்சிலேருந்து தூக்குவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இப்ப MS தோனி ஆடுறப்போ வேற யாரையாவது கேப்டனா போட்டு நினைச்சு பார்க்க முடியுமா CSKல? அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க? அது டெஃபினெட்லி ஆகவே ஆகாது. முக்காவாசி தமிழ்நாடு ஃபேன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேனா இருக்கிறதுக்கு காரணமே ரோஹித் சர்மா அங்க இருக்கிறதுனால தான். ஸோ ரோஹித் சர்மாவை இப்போ கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை அந்த இடத்துல கேப்டனா போட்டிருக்குது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேற லெவலான ஒரு விஷயம். இதை வந்து கண்டிப்பா கிரிக்கெட் உலகம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு கீழே ரோஹித் சர்மா ஆட போறார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா என்ன அப்படின்னாங்க, இது ஒரு நார்மலான விஷயமா கூட இன்னொரு சைடில் பார்க்கலாம். இப்போ விராட் கோலி என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வந்து கேப்டனா இல்லை, இதுக்கப்புறம் வேற கேப்டனை பாருங்க, பட் நான் என்னோட கிரிக்கெட் IPL இருக்கிற வரைக்கும் நான் RCBக்கு தான் ஆடுவேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போனார்ல. அது மாதிரி ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து டீம் சைட்லேருந்து அறிவிக்கிறது இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. என்னன்னா ரோஹித் சர்மா விருப்பப்பட்டு நான் வந்து கேப்டனா இல்லைன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் டீம் இந்த டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா தேவையில்ல, சம்மந்தமே இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவை உள்ள எடுத்துட்டு வந்து அவரை லீடர் குரூப்ல உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ரோஹித் சர்மா தான் இதை பத்தி வாயை திறக்கணும். இல்லைங்க, இந்த இதில் நானும் தான் இருந்தேன், இந்த பேச்சு நானும் தான் ஈடுபட்டேன், நான் தான் கேப்டன்சி வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இது பல ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். டியர் பல்தான்ஸ், எஸ் என்னைக்குமே மும்பை இந்தியன்ஸ் இது மாதிரி சில டிசிஷன் எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் 5 வாட்டி IPL கப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனை தூக்கிட்டு நீங்க அந்த இடத்துல இன்னொரு கேப்டனை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை இவ்வளவு பிரில்லியண்டா அவங்க மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எஸ் இது வந்து பெரிய விஷயம். நான் என்ன நினைச்சேன்னா இந்த 1 or 2 years வந்து ரோஹித் லீடு பண்ணுவாரு, அதுக்கப்புறம் உள்ள வந்து ஹர்திக் பாண்டியா அதை டேக் ஓவர் பண்ணுவாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவன் தோ நீங்க எல்லாருமே அதான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் சர்ப்ரைஸா ஒரு ஷாக் கொடுத்தாங்க பாருங்க, ரோஹித் சர்மா இனிமே கிடையாது, ஹர்திக் பாண்டியா தான் எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி வந்து ஹர்திக் பாண்டியாவும் டிசர்வ் ஃபார் த கேப்டன்சி தான். ஏன்னா அவர் GTலேருந்து வர்றப்பே நம்ம சந்தேகப்பட்டோம், என்னன்னா GT மாதிரி ஒரு டீமை லீட் பண்ணியிருக்காரு, எப்படி அஸ் அ பிளேயரா அவர் மும்பை இந்தியன்ஸ்குள்ள வருவாருங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம், அம்பானி அண்ட் கோ, அவங்க டீமை லீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் எனக்கு சேடா படுறது வந்து சூரியகுமார் யாதவ நினைச்சுதான். அந்த மனுஷன் தான் அடுத்த கேப்டன் சொல்லிட்டு கனவுல எல்லாம் கோட்டை கட்டி வச்சிருந்திருப்பான். அவனோட இதை முடிச்சுட்டானுங்க. இப்போ சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து, ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ண போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் பாஃபர் திஸ் இஸ் VJ Mani. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம்
எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.